ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய யூசர்ஸ் வந்து MIUI 13 அப்டேட் பண்ணதுக்கப்புறமும் MIUI 13ஓட நியூ கண்ட்ரோல் சென்டர் வந்து ஷோ ஆகலைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இதை எப்படி வர வைக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக நிறைய மொபைல்ஸ்க்கு MIUI 13 பேஸ்டு Android 12க்கான அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து உங்கள் மொபைலுக்கும் எலிஜிபிளா அண்ட் MIUI 13 பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதோட பிளேலிஸ்ட்டை நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, MIUI 13 வந்து உங்கள் மொபைலில் நீங்கள் அப்டேட்டே பண்ணியிருந்தாலும் கண்ட்ரோல் சென்டர் இந்த மாதிரியான ஒரு சில ஃபியூச்சர்ஸ் வந்து ஷோ ஆகிருக்காது. இதுக்கு என்ன ரீசன்னா, சேம் MIUI 13ஓட சிஸ்டம் ஆப்ஸ்க்கான அப்டேட்டட் வெர்ஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த அப்டேட் வந்து உங்கள் மொபைலோட சிஸ்டம் ஆப்ஸ்க்கான அப்டேட்டரில் ரிசீவ் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இல்லைனா குளோபல் ஆர் சைனாவோட சிஸ்டம் ஆப்ஸ்க்கான அப்டேட்டட் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணியும் இந்த ஃபியூச்சர்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ அதை பற்றி இப்போ பார்ப்போம். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிடுங்க. ரெட்மி, எம்ஐ, போக்கோ மொபைல்ஸோட டெக் நியூஸஸை பற்றியும் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை பற்றியும் சிஸ்டம் ஆப்ஸோட அப்டேட்டட் வெர்ஷன் இதெல்லாம் நான் அந்த குரூப்பில் இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சிஸ்டம் MIUI பிளகினோட லேட்டஸ்ட்டு சைனா வெர்ஷன் 13.0.90.2 வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிடுங்க. பட் இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னா இதோட மினிமம் ரெக்யர்மெண்ட் வந்து உங்கள் மொபைல் ஆல்ரெடி MIUI 13 பேஸ்டு Android 12 ரன் ஆகிட்டு இருக்கணும், இல்லைனா Snapdragon 855+ அண்ட் Android 11 ரன் ஆகிட்டு இருக்கணும். ஸோ உங்கள் மொபைல் MIUI 13 ரன் ஆகிட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சென்டரை செக் பண்ணி பாருங்கள். நியூ MIUI 13ஓட கண்ட்ரோல் சென்டர் வந்து இப்போ ஷோ ஆகும். அண்ட் MIUI 13ஓட லோயர் வெர்ஷன்ஸில் இருக்க டிவைசஸில் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாதீங்க, ஏன்னா இதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் bootloop ஆர் பிரிக் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நான் வந்து 12.5ல் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன், மொபைலில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் MIUI 13ஓட கண்ட்ரோல் சென்டரும் ஷோ ஆகலை. ஸோ உங்கள் மொபைல் MIUI 13 ரன் ஆகிட்டு இருந்தால் மட்டும் இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஆப்போட சேஞ்சஸ்னு பார்க்கும்போது கண்ட்ரோல் சென்டரோட பெர்ஃபார்மன்ஸை ஓவராலாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நியூ MIUI 13ஓட கண்ட்ரோல் சென்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து கேஸ்ட் ஆப்போட லேட்டஸ்ட்டு சைனா வெர்ஷன் 13.0 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதையும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன், ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணிடுங்க. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக மொபைலோட கண்ட்ரோல் சென்டரில் நீங்கள் மியூசிக் கேட்கும்போது இந்த மாதிரியான நியூ லே அவுட் வந்து ஷோ ஆகும். அண்ட் ஸ்மார்ட் ஹோம் டிவைசஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இந்த அப்டேட்டட் வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் மூலமாக கேஸ்ட் ஆப்போட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரீவியஸ் அப்டேட்டில் இருந்த பக்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸை இந்த அப்டேட் மூலமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு சிஸ்டம் ஆப்போட அப்டேட்டட் வெர்ஷனையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெண்டு ஆப்ஸையும் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிக்கலனா மேனேஜ் ஆப்ஸில் ஷோ ஆல் சிஸ்டம் ஆப்ஸுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு சிஸ்டம் MIUI பிளகின்ஸ் அண்ட் கேஸ்ட்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த ரெண்டு ஆப்ஸோட லேட்டஸ்ட் வெர்ஷனையும் அன்இன்ஸ்டால் அப்டேட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.